வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ எங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பவர் கிரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டி. ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பனிங்ஸில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங்ஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ண போகிறது என்ன அப்படின்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் சூப்பர்வைசர் சேஃப்டி ஆன் ஃபிக்ஸட் டென்யூர் பேசிஸ். ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டீடைல்டு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம டீடைல்டாக இப்போ பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரரியான ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒர்க் தான். இது இனிஷியல் பீரியட் பார்த்துட்டோம்னா 2 years தான். மேக்ஸிமம் வந்து 5 years வரைக்கும் இருக்கலாம். அதாவது ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ தூரம் போதோ அது வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் 5 years, ஆனால் இனிஷியல் பீரியட் வந்து 2 years தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபீல்ட் சூப்பர்வைசர். இது கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு அங்கேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தமாக 28 வேகன்சிஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த 28 வேகன்சிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஆர்க்கு வந்துட்டு 13 அண்ட் ஓபிசிக்கு 7, எஸ்டிக்கு 4, எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 2, எக்ஸ்எஸ்எம்க்கு 3, டிஎக்ஸ்எஸ்எம்க்கு 1. ஸோ இதுதான் வேகன்சி வந்துட்டு நம்மளுக்கு பிரேக்கப் பண்ணியிருக்காங்க கேட்டகரி வைஸ். அடுத்து அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 29 years as on 25/3. அதாவது நீங்கள் வந்து மார்ச் 25 டேட்டு படி எப்படி இருக்கணும் அப்படின்னா 29 வயசுக்குள்ளே இருக்கவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18லேருந்து 29க்குள்ளே இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டி. அண்ட் உங்களோட சேலரி எவ்வளோன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா 23,000 இருந்து 1,05,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசிக் பே வந்து நம்மளுக்கு 23,000. ஸோ இது போக நிறையாவே காம்பன்சேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா ஐடிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் பர்க்ஸ் அட் 35% வந்து இருக்குது. ஸோ நிறையா உங்களுக்கு வந்து சேலரி வரப்போகுது. அதாவது 23,000க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி இருக்க போகுது. அண்ட் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபுல் டைமாக வந்து கரஸ்லாம் கிடையாதுங்க. ஃபுல் டைமாக வந்து நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் பவர் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் power systems engineering or power engineering electrical or civil or mechanical or fire technology and safety from a recognized ஆன ஒரு டெக்னிக்கல் போர்டில் இல்லை இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் மினிமம் 55% வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் பிடெக், பிஇ ஆர் எம்டெக் ஆர் எம்இ எக்ஸெட்ரா. ஸோ நிறைய வந்துட்டு நீங்கள் வந்து டிப்ளமோ முடிக்காதவங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது நீங்கள் கண்டிப்பாக டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுமே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா மினிமம் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சேஃப்டி இம்ப்ளிமெண்டேஷனில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களோட காம்பன்சேஷன் பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி உங்களோட பேசிக் சேலரி பார்த்துட்டோம்னா 23,000லேருந்து 1,05,000 வரைக்கும். அண்ட் இது போக நிறைய காம்பன்சேஷனும் இருக்குது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டீட்டெயில்டாக இங்கே ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செலெக்ஷன். ஸோ செலெக்ஷன் வந்து நம்ம பின்னாடி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் அண்ட் கன்செஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டிங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 3 years வந்து ஓபிசிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது 29 years வந்து அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 3 yearsனா அப்போ 30, 31, 32. ஸோ 32 years வரைக்கும் வந்து ஓபிசியாக இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ்சி ஆர் எஸ்டிக்கு வந்து 5 years, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி, அடுத்து விக்டிம்ஸ் ஆஃப் ரியாட்ஸுக்கும் அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிசர்வேஷன் ஆர் ரிலாக்ஸேஷன் ஆர் கன்செஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக லைன் பை லைனாக பார்த்துட்டே வாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செலக்ஷன்
செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து இருக்க போகுது. ஸோ செலெக்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க கீழே டீட்டெயில்டாக. என்ன அப்படின்னா டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 50 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் டிப்ளமோ சிலபஸ்ல இருந்தாங்க உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ இது வந்து 25 கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷ், articles, preposition, vocabulary, comprehension, synonyms or antonyms, jumble sentence. அதுக்கடுத்து reasoning, data interpretation, coding and decoding, detective logic, inductive logic, data sufficiency, series completion, puzzles, pattern completion. And next பார்த்துட்டோம் அப்படின்னா quantitative aptitude, ratio and proportion, time and work, speed and distance, profit and loss, simple and compound interest, percentage, average, mensuration, trigonometry, geometry, algebra, probability, LCM and HCF, numbers. General awareness, social science, science, current affairs, ஜென்ரல் நாலேஜ். ஸோ இது எல்லாம் தாங்க உங்களுக்கு டாபிக்ஸு சிலபஸ்ஸு. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பில் தான் வரப்போகுது. 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க போகுதுங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து என்ன அப்படின்னா மினிமம் 40% வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் ஃபார் அன்ரிசர்வ்டு இன்க்ளூடிங் EWS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 30% ஃபார் ரிசர்வ்ட் வேக்கன்சிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஷால் ஹாவ் அ ஆப்ஷன் ஃபார் அப்பியரிங் இன் த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து எதில் இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுட்டு அழகாக படிச்சிடலாம், நீங்கள் வந்து படிச்சிடலாம் எல்லாருமே. ஸோ வந்து எல்லாரும் யாரெல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ எலிஜிபிலிட்டி, ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா அட்டன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாம் தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் சென்டர். ஸோ எங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா லொக்கேஷன் வந்து டெல்லி, NCR, கொல்கத்தா, குவாஹாத்தி, அதுக்கப்புறம் போபால், பெங்களூரு, மும்பை. ஸோ இங்கெல்லாம் தான் லொக்கேஷன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்துட்டோன்னா ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டிக்கு வந்து 300 rupees. SC ஆர் ST XSMக்குலாம் வந்து இது அப்ளிகேஷன் ஃபீ வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதில் போய் ஆப்ஷனில் கேரியர் ஆப்ஷனில் போயிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஓப்பனிங்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனில் போயிட்டு கிளிக் பண்ணி போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஃபோர் ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலிடான மெயில் ஐடி வச்சிருக்கணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடியுமே நீங்கள் வச்சிருக்கணும், அண்ட் மொபைல் நம்பரும் வச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இதில் தான் மெசேஜோ இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸோ ஏதோ வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வேலிடாக ஆக்டிவாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பிரிண்ட் அவுட் வந்துட்டு சப்மிட் பண்ணோடனே ஆன்லைன் அப்ளிகேஷனை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் கையில் என்ன இருக்கணும், ஒரு பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வச்சிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் வந்து பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு அடுத்து உங்கள் நீங்கள் கொடுக்குறீங்களா மெயில் ஐடி, ஸோ உங்களுக்கு அதில் வந்துட்டு வந்துடும். ஸோ அது ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு தடவை தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வந்து என்னென்ன சைஸில் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைன் பை லைன் ரீட் பண்ணிவிட்டு எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் இருக்க போது எல்லாமே தெரிஞ்சுதாங்க நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் என்னால் இந்த சென்டருக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ ஏன்னா நம்ம ஃபீ பே பண்ணியில் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லாருமே ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துட்டு லைன் பை லைன் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் பார்த்துட்டீங்க அப்படின்னா March 5 அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்துட்டோம் அப்படின்னா March 25 க்ளோஸ் ஆகுது. அண்ட் கட் ஆஃப் டேட் ஃபார் அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 25/3 மார்ச்சோட
முடியுது. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே தான் நோட்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ இதை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் போயிட்டு அதில் போய் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருங்க வெப்சைட்டில். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அங்கேயே போய் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் ஆர் லாகின் அண்ட் அப்ளை. ஸோ இங்கே போயிட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துச்சு நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா ஓடிபி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா கேண்டிடேட் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஆகும். அப்படி இல்லைன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. உங்களுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படி தாங்க அப்ளை பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஆல் த பெஸ்ட்.